கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம் மத்தியிலே செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுதும் ஓப்பனிங் ப்ரேயர் நான் செய்கிறேன். எங்களை நேசிக்குள்ள எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான நல்ல மாலை விளைத்தான் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, லேட்டாக ஆரம்பித்தாலும் ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டவர் அவலாக உங்களுடைய வார்த்தையை கேட்க உங்களுடைய பாதத்திலே அமர்ந்திருக்க கூடி வந்த வாஞ்சைக்காக, ஆர்வத்துக்காக கொடாகொடி ஸ்தோத்திரம். அப்போ இந்த எந்தூசியாசம் இவ்வளோ நாளை கேட்ட இல்லையே, இப்போ இந்த எந்தூசியாசம் பொங்கி வழிகிறதே, இந்த பொங்கி வழிகிற அனுபவத்துக்காக கொடாகொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய கரம் எங்களை தாங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆவியானவருக்கு அசைவாட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர் மேலே நீங்கள் அசைவாடுங்க, நிரம்புங்க அப்பா, நிரப்புங்க அப்பா. பொங்கி வழிகிற ஒரு அனுபவத்தை எல்லாருக்கும் தாங்க சுவாமி. மன உற்சாகத்தினால நிரம்ப ஆண்டவரே, எங்கள் சரீரத்திலே உம்முடைய தெய்வீக பிரசனம் வழிந்தோட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நதி போல ஆண்டவர் எங்கள் சமாதானம் ஓட கிருபை செய்யுங்க. ஆராதனை வேலை, துதி வேலை, ஜெப வேலை, வார்த்தையின் வேலை எல்லாத்தையும் தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசனம் எங்களை மூடிக்கொள்ளட்டும், காத்துக்கொள்ளட்டும், வழி நடத்தட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது துதியின் நேரம். நாம் வல்லமை உள்ள தேவனை நாம் துதிப்போம். வல்லமை உள்ள தேவனே சோத்திரம். ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்று சொல்கிறவரே சோத்திரா. ஆழத்தின் நதிகளை வெட்டாந்தரை ஆக்குவேன் என்று சொல்கிறவரே சோத்திரா. கோரேசை குறித்து அவன் தமது மேய்ப்பன் என்று சொல்கிறவரே சோத்திரா. கோரேஸ் யார்? அந்நியன். அவன் தனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்கிறவரே சோத்திரா. உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்து வரவழைக்கிறவரே சோத்திரா. பெற பண்ணுகிறவரே சோத்திரா. பெற செய்கிறவரே சோத்திரா. பிரசவிக்க பண்ணுகிறவரே சோத்திரா. பிரசவத்தை தடுக்காதவரே சோத்திரா. பயங்கரமான பராக்கிரமசாலியே சோத்திரா. பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறவரே சோத்திரா. திரளான தண்ணீர் குவியலாகிய சமுத்திரத்துக்குள் தமது குதிரைகளோட நடந்து போனவரே சோத்திரா. ராஜாவின் இருதயத்தை தமது கைகளில் நீர்க்கால்களை போல வைத்திருக்கிறவரே சோத்திரா. கொடா கொடி ஸ்தோத்திரம். அப்பா, எங்கள் துதிகள் எல்லாம் இயேசுவின் மூலம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம். பழைய ஜால்ரா, அந்த ஜால்ராவை எப்பவும் கை கொடுக்கும் பாருங்க. எந்த எலக்ட்ரானிக் மீடியா திடீர்னு நமக்கு கையில் வராது, ஆனால் ஜால்ரா எப்பவும் கையில் இருக்கும். யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமே. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீ. யெகோவா பரிசுத்தர் உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீரேன் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேலே எவ்வளவு அன்பு கொண்டீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன்.
நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. மறுபடியும் நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆமாண்டவரே, நீர் மாத்திரம் போதும் அப்பா. எவ்வளவு அருமையான தேவன் எங்களோடு இருக்கிறீர். நீங்கள் இங்கேயே தேடி வந்தீங்க ஆண்டவரே. அதே போல் நாங்களும் நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரேன்னு சொல்லி உண்மை பற்றி பிடிக்க அப்படி ஒரு மனதை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உலகம், அது இது, வேலை, குடும்பம் எல்லாம் இருக்குது. எல்லாம் நீர் தந்த சொத்து ஆண்டவரே. எல்லாம் நீர் தந்த ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே. ஆனால் எனக்கு என் ஆத்மாவுக்கோ என் ஆவிக்கோ நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. நீர் இருந்தா எல்லாமே எங்களுக்கு இருக்கு ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த அருமையான இந்த பாடல் மூலமாக நீங்கள் எல்லாரையும் தொட்டதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. உமக்கே எல்லா துதி கன மகிமை உடைய திவ்ய பிரசன்னத்துக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் எங்கள் ஆராதனைகளை ஏற்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். ஏன் சிரிப்பு? பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால நல் வாழ்த்துக்கள். சில நேரம் மியூசிக் இருந்தால் மியூசிக்கோடு பாடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு மியூசிக் இல்லைன்னும் போது கூட அந்த வார்த்தை எவ்வளோ மேலே வந்துச்சு. I believe it has touched everyone. Praise God. Hallelujah. நீர் மாற்றம் எனக்கு போதும். நேற்று ஒரு பகுதியை பார்த்தோம். அது மிக முக்கியமான ஒரு பகுதி. இயேசு கிறிஸ்து தாம் வளர்ந்த ஊரில் உள்ள ஒரு ஆலயத்துக்கு செல்கிறார். அவருடைய ஊழியத்தின் துவக்க கட்டத்தில் அப்போ அவர்கிட்ட பைபிள் கொடுக்குறாங்க வாசிக்கிறதுக்கு. அந்த பகுதி ஏசாயா 61ஆம் அதிகாரம். அந்த பகுதி முதல் 2 வசனங்களை வாசிக்கிறார். இதை லூக்கா 4ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது இருக்கிறார். தரித்திரருக்கு ஆவியில் எளிமையுடையவர்கள். ஆண்டவரே, என்னால் சாதிக்க முடியாது, என்னால் சுய பலத்தினால் பரலோகத்துக்கு வர முடியாது, நீங்க தான் என்னை தூக்கி பிடிக்கணும் ஆண்டவரே. ஆவில் எளிமை, தரித்திரருக்கு நற்செய்தி, குட் நியூஸ். நம்பிக்கை இழந்துறாங்க. இதோ பரலோகத்துக்கு பாதை என் மூலமா வருது. Praise God. தரித்திரருக்கு நற்செய்தியை வழங்கும்படி கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணிருக்கிறார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க, broken hearted people. பல பேருக்கு பல காரணங்களே இருதயம் உடைந்திருக்குது. உங்களை உடைந்த இருதயங்களை காயம் கட்டுறதுக்காக வர்றேன். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, பலவிதமான அடிமைத்தனம், பலவிதமான சிறையிருப்பு, ஸ்லேவரி, டாமினேஷன், டாமினேஷன், இதை உங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுக்க வர்றேன். பார்வையற்றவர்களுக்கு பார்வை, அவளுக்கு சரீர கண்ணில் பார்வை இல்லாமல் இருக்கலாம். அதே போல மனக்கண்ணில் இருள், பார்வை இல்லாமல் இருக்கலாம். ஆவிக்குரிய குருட்டுத்தனம், இவங்க எல்லாவற்றுக்கும் உன்னை வெளிச்சம் கொடுக்குறேன், பார்வையை கொடுக்குறேன். நொறுங்குண்டவர்களுக்கு, அதாவது ஒடுக்கப்படுவர்களுக்கு விடுதலை. பல சக்திகள் இன்னைக்கு மனுஷனை ஒடுக்குது, பல சக்திகள். இந்த ஒடுக்கத்திலிருந்து விடுதலை. கர்த்தருடைய அனுகிரக வருஷம், ரெஸ்ட், தத்தளிப்பு இல்லாம சந்தோஷம், சமாதானம்.
மீண்டும் பெற்றுக்கொள்ளுதல், மீட்பு நான் தரதுக்காக வந்திருக்கேன். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணிருக்கிறார். இது ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட். இயேசு என்ன ஊழியம் செய்யறன்றதை விவரித்து சொல்கிறார். இதை வாசித்து முடிச்சு உட்கார்ந்தார். நேற்று சொன்னேன், அந்த காலத்தில் பிரசங்கம் பண்ணும்போது உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணுவாங்க. இயேசு உட்கார்ந்தார். ஜனங்கள்லாம் என்ன சொல்ல போறார், பிரசங்கம் பண்ண போறாரு அப்படி காத்திருக்காங்க. இயேசு சொல்றார், இன்றைக்கு இந்த வார்த்தைகள் நிறைவேறியது. ஹல்லேலூயா. Today all these prophecies regarding my mission have come true. என்னை பற்றி, என் ஊழியத்தை பற்றி சொல்லப்பட்ட அநேகம் இன்றைக்கு நிஜமாயிற்று. அது தீர்க்க தரிசனம் இன்று நிறைவேறும் நாள். Praise God. அன்னையிலிருந்து ஆண்டவர் அதே தான் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார், தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். Hallelujah. He is not only a part of history, he is a man on the scene today. இன்றைக்கும் அதே பணியை ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். நாம் பார்த்த ஒரு பகுதியை பார்த்தோம், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. நான் சொன்னேன் நேற்று துவக்கத்தில், இதை ஏற்றுக்கொள்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் என்ன அடிமையா? நான் இந்திய தேசத்தில் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இருக்கனே, நான் அடிமையா? அப்போ எனக்கு அப்ளிகபிள் இல்லை. தட்ஸ் நாட் தட். பலவிதமான சிறையிருப்பு. ஒரு உதாரணம் சொன்னோம். மார்க்கு 2ஆம் அதிகாரம். மார்க்கு 2ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷனுக்கு திமிர்வாதம். ஆண்டவர்கிட்ட அற்புதமாக விசுவாசத்தின் அடிப்படையில் அவனும் 4 பேர் சேர்ந்து இங்கே உள்ளுக்கு கூரையை பிரித்து உள்ளுக்கு இறக்கப்படுறான் இந்த மனுஷன். இயேசு அவர்களை காண்கிறார், விசுவாசத்தை காண்கிறார். பார்த்து அவர் சொன்ன வார்த்தை மகனே, கோம சொல்ல அன்போட கனிவோட, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இயேசு நல்லா கவனிச்சு பார்க்கணும். இந்த பகுதி ஒரு முக்கியமான பகுதி. இட்ஸ் மென்ட் ஃபார் பிலீவர்ஸ், born again Christians. நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், நான் பாவம் செய்துட்டோம் என் பொழுக்கு. இல்லை, தட்ஸ் நாட் தட். ஆண்டவர் இயேசு ஒரு சொல்ல, உன் பாவத்தினால் உனக்கு திமிர்வாதம் சொல்லல. இவனுக்குள்ள என்ன பிரச்சனை அதான் பார்க்கணும். அதான் முக்கியம். இவனுக்குள்ள ஒரு பிளாக். ஆண்டவர் தீர்மானிக்கிறார், இவர் விசுவாசம் கண்டுட்டார், இந்த விசுவாசம் எனக்கு போதும், இவங்களுக்கு அற்புதம் கொடுக்க. ஆனா இந்த மனுஷனுக்குள்ள ஒரு பிளாக், திமிர்வாதம் உள்ள மனுஷனுக்கு ஒரு பிளாக். என்ன பிளாக்கு? பாவ உணர்வு. ஹல்லேலூயா. ஆகவே பாவத்தினுடைய போக்குதல், he has been cleansed by the blood of Jesus, he has been cleansed of sin. அந்த அஷ்யூரன்ஸ் கொடுக்கிறதுக்காக ஆண்டவர் சொல்றார். அது இன்டர்னல் ப்ராப்ளம். நிறைய பேருக்கு இன்னைக்கு அதான் இன்டர்னல் ப்ராப்ளம். நம்ம அப்பப்போ சோதித்து பார்க்கணும், ஆண்டவரே உங்களுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறனா, தவறு செய்கிறனா? ஆனால் பிரச்சனை வந்த உடனே அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை, வாழ்க்கை இந்த பகுதியில் பிரச்சனை, அந்த பகுதியில் பிரச்சனை, உடனே என்ன தோணுது? கில்ட் கான்ஷியஸ்னஸ். நான் போன வாரம் கோயில் லேட்டாக போயிட்டேன், நீ எப்போது 1ஆம் தேதி காணிக்க போடும், இதில் 3ஆம் தேதி காணிக்க போட்டேன். கில்ட் கான்ஷியஸ்னஸ். இதை சாத்தான் பயன்படுத்தக்கூடாது. இது எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடை செய்யக்கூடாது. ஆகவே அங்கே சொல்கிறார், ஆண்டவர் சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து சென்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அது இன்டர்னல் பிளாக். இன்டர்னல் பிளாக்ல இருந்து அவனுக்கு ஒரு விடுதலை. சிறை, அது அவனுக்கு ஒரு பிரிசன். அவனுக்கு அந்த கில்ட் கான்ஷியஸ்னஸ் ஒரு அடிமைத்தனம், ஒரு பிளாக், ஒரு பிரிசன், சிறையிருப்பு. அதிலிருந்து அவனுக்கு விடுதலை. இன்னைக்கு பார்க்க போறோம், சுருக்கமாக பார்க்க போறோம். பட் it will have an impact, a telling impact.
லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுது, இயேசு மீண்டும் ஒரு ஜெபாலயத்துக்கு போகிறார், வார்த்தையை பிரசங்கிக்கிறார். இந்த பகுதியை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது, பிரசங்கத்துக்கு நடுவுலையே ஒரு சம்பவம் நடந்த மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு 18 வருஷமாக கூன் விழுந்த ஒரு பெண்ணை பார்க்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் 100 வயசு வரைக்கும் இருக்காங்க. அன்னைக்கு லைஃப் ஸ்பேன் அவ்வளோ தூரத்துக்கு கிடையாது. 18 வருஷம்னா அவருடைய கிட்டத்தட்ட வாழ்க்கை முழுவதும் அப்படி ஆன மாதிரி ஒரு உணர்வு நமக்கு வரும். 18 வருஷம், இட்ஸ் a big period. 18 வருஷம் கூன். இந்த பகுதி எழுதுவது டாக்டர் லூக், மருத்துவர். வார்த்தை சொல்ற வார்த்தை, அவருடைய டயக்னோசிஸ், கொஞ்சம் கூட நிமிர முடியாத பெண். இதை வாசிக்கும் போது, இதை எழுதியவர் ஒரு மருத்துவர் என்பதை யோசிக்கும் போது, அவருடைய பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்கிற முடியும். கொஞ்சம் கூட நிமிர முடியல. அவ கூன் விழுந்தால வாழ்க்கையே கூன் விழுந்து போச்சு. யாரையும் பார்த்து பேச முடியாது, யாரையும் இவர் முகம் கொடுத்து பேச மாட்டாங்க. அப்படியே யோசி பார்த்துக்கலாம். அவர் வாழ்க்கையே கூன் விழுந்த வாழ்க்கை. நிமிர்ந்து இல்லை, சாதாரண இல்லை, கூன் விழுந்த வாழ்க்கை, தாழ்த்தப்பட்ட வாழ்க்கை, அகோரமான பாவமான வாழ்க்கை, பரிதாபமான வாழ்க்கை. ஆனால் கூட்டத்துக்குள் நிற்கும் போது ஒருவேளை கூண்டா தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, இயேசு அவளை கண்டார். What a wonderful thing. நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம், நான் இந்த முக்குள்ள இருக்கேன், ஐ எம் a small person. என்னுடைய தேவை, என்னுடைய அங்கலாய்ப்பு, என்னுடைய கண்ணீர், என்னுடைய வேதனையை ஆண்டவர் பார்க்க முடியுமா? இந்த பகுதியை வாசித்தீங்கன்னா நிச்சயமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆண்டவருடைய கண்கள் மனுஷ கண்கள் மாதிரி இல்லை. நீங்கள் இருக்குத, நீங்கள் எந்த ஒரு மூளை முடுக்குன்னு சொல்லுவோம்ல, மூளை முடுக்குல தான் சரி. நீங்கள் எவ்வளோ சின்ன மனுஷன் நீங்கள் நினச்சாலும் பரவாயில்ல, யூ ஆர் வெரி ஸ்பெஷல் டு காட். ஆண்டவர் உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் தேவைகளை, உங்கள் கண்ணீரை, உங்கள் போராட்டங்களை ஆண்டவர் பார்க்கிறார். அஷூரன்ஸ். Praise God. Hallelujah. இயேசு அவரை அழைக்கிறார். பாருங்க, she did not come. Jesus takes the initiative. ஆண்டவர் உங்களுக்கு இந்த அழைப்பை கொடுக்கிறார். என் வாழ்க்கையில் நான் குன்னி போயிருக்கிறேன், நான் சிறுமைப்பட்டு போயிருக்கிறேன், நான் பலவீனப்பட்டு போயிருக்கிறேன், கொஞ்சம் கூட எனக்கு வாழ்க்கையில் ரிலீஸ் இல்லை, அடைக்கப்பட்டிருக்கிறேன், என் வாழ்க்கையே ஒரு சிறுமைப்பட்டு போயிருக்குது. God looks at you. இதான் உங்க அஷூரன்ஸ். இன்னைக்கு ஆண்டவர் அழைத்தார். உன்னுடைய கூனிலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்கிறேன், உன்னை கட்டு அவிழ்க்கிறேன், கட்டு அவிழ்க்கிறேன். Praise God. Hallelujah. Praise God. நல்லா கவனிச்சு பார்க்கணும். ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் சொல்றார். சாத்தான் இவளை 18 வருஷம் கட்டி வைத்திருந்தான். ஹல்லேலூயா. யார் இந்த பெண்ணு? 18 வருஷம் ஆலயத்துக்கு நம்பிக்கையோடு சென்று கொண்டிருந்த பெண். ஆபிரகாமின் குமாரத்தை ஸ்பெசிபிக் ஆண்டவர் சொல்றார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் சாத்தானுடைய போராட்டங்கள் இருக்கும், பல வருஷம் இருக்கலாம். ஒன்று நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும், she was not demon possessed. அசுத்த ஆவி பிடித்தவள் அல்ல, அசுத்த ஆவினால் கட்டப்பட்டவள். அசுத்த ஆவி வாழ்க்கையில போராட்டத்தை, சரீர பலவீனத்தை, சரீரத்தில் கூண கூடாந்திருக்கு. இயேசு அந்த கட்ட அவிழ்த்தார். சாத்தானே, உன் கையை ஏடு என் மகன் மீது. சாத்தானே, 18 வருஷம் கட்டியிருந்த, இப்ப இந்த நொடியில் எடு. உடனே சாத்தானுக்கு வழியே இல்லை, ஓடி போட்டு அந்த இடத்த விட்டு.
Praise God. வேதம் சொல்லுது, அவள் தேவனை மகிமைப்படுத்தினார். நிமிர்ந்த முதல் காரியம் பரலோகத்தை நோக்கி பார்த்து, தேவனே மகிமை. ஹல்லேலூயா. முதல் சம்பவம் திமிர்வாதக்காரன். அவனுடைய பிரச்சனை, அவனுடைய பிளாக்கு, அவனுடைய சிறையிருப்பு, அவனுடைய சிந்தனை இன்டர்னல். இன்னைக்கு இந்த அம்மாவுக்கு சிறையிருப்பு, கட்டு, பைண்டிங், கட்டு, சிறையிருப்பு ஒரு எக்ஸ்டர்னல். சாத்தானுடைய போராட்டம், சாத்தான் வச்சிருந்த அந்த ஜெயில், இது பிரிசன், கூன். ஆண்டவர் இன்னைக்கு அவளுக்கு விடுதலை கொடுத்தார். பாருங்க, நம்ம அநேகருக்கு இந்த மாதிரி விடுதலை நமக்கு தேவை. ஆண்டவர் சொல்ற ஒரு அருமையான ஒரு வசனம், ஒரு பகுதி நம்ம எல்லாரும் பார்க்கணும். யோவான் 8ஆம் அதிகாரம் 32 முதல் 36 வசனங்கள். ஜான் 8:32-36. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். Praise God. சத்தியத்தை அறிவீர்கள். நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும். சத்தியம் என்னைக்குமே இருக்கு. சத்தியத்தை நான் அறியும் போது, நான் அதை புரிஞ்சு கொள்ளும் போது, அதை என் அறிவிலிருந்து என் இதயத்துக்குள்ள இறக்கும் போது, அது எனக்கு விடுதலை கொடுக்குது. Praise God. நம்ம எல்லாரும் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் சொல்லுவோம். பொதுவாக ராபோஜனத்தப்போம், இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக பாடுகள் பட்டதுனால அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், இயேசு உயிர் தெளிந்தார். சத்தியம். இந்த சத்தியத்தை என் இருதயம் அறியும் போது எனக்கு விடுதலை. இந்த சத்தியத்தை என் இருதயம் அறியும் போது எனக்கு விடுதலை உண்டாகிறது. வேதம் சொல்லுது, யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், வேத வசனமே சத்தியம். Praise God. யோவான் 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, வேத வாக்கியங்களை வாசித்து பாருங்கள், அவைகள் எனக்கு சாட்சி சொல்லும். நான் என்னுடைய ஆண்டவர் யாரு, என்னது சத்தியம், ஐ மஸ்ட் நோ ட்ரூத். இயேசு யாரு, தேவன் யாரு, பரிசுத்த ஆவியானவர் யாரு என்பதை என்னுடைய இருதயம் அறியும் போது எனக்கு விடுதலை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இதை கேட்ட உடனே அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வந்துருச்சு. நாங்கெல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாச்சே, ஆபிரகாமின் சந்ததியாச்சே, எங்களை பார்த்து நீங்க அடிமைன்னு சொல்றீங்களே, எங்க சங்கிலி, எங்க ஜெயில் கம்பி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பாவம் நம்மை அடிமை ஆக்கும். இன்னைக்கு இந்த வார்த்தையை ரொம்ப யோசித்தான் நிறைய பேர் பிரசங்கியா சொல்லுவாங்க. No one wants to listen to that. பாவத்துக்கு அடிமையா அப்படின்ட்டு. அன்னைக்கும் அதே ஆட்டிடியூட். பாவம் நம்மளை டாமினேட் பண்ணும். இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்காமல் இருக்க செய்வது பாவ உணர்வு, பாவ சிந்தனை, டிசைட் டு சின். பாவத்தின் மீது ஒரு ஆசை, அது ஆண்டவருக்கு இடம் கொடுக்காம வேற ஏதோ உனக்கு இடம் கொடுக்கும். டாமினேஷன் பாவத்துடைய விளைவு. இந்த பாவம் ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் நடுவில் ஒரு தடையா உண்டாகும் போது, அப்ப கோப ஆக்கினை, டாமினேஷன் ஆஃப் காட் உண்டாகுது. இயேசு அவங்க சொல்றாங்க, அடிமையானவன் என்றைக்கும் வீட்டில் நிலைத்திருப்பான், குமாரன் என்றென்றைக்கும் நிலைத்திர மாட்டான். இதுதான் ஆண்டவர் கொடுக்குற பதில் இவங்களுக்கு. நீங்க ஆபிரகாம் குமாரன் சொல்றீங்க, நீங்க குமாரன் சொன்னா நீங்க வீட்டில் நிலைத்திருப்பீங்க. ஆண்டவர் வீட்டில் நீங்க குமாரனா இருப்பீங்க. ஆனா பாவம் இருக்கும்போது நீங்க குமாரனா இருக்க முடியாது, நீங்க நிலைத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்ற. கடைசி வசனம், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். 2 வார்த்தை. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார்,
விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். 2 வார்த்தை, விடுதலை, மெய்யான விடுதலை. அதாவது எஜமான் அடிமை, இந்த அடிமையை எஜமான் ரிலீஸ் பண்ணிடுறார். அவன் என்ன ஆகிறான்? அவன் ரிலீஸ் ஆன அடிமை. இப்ப சுயாதீனம் பெற்ற அடிமை. மெய்யாகவே விடுதலைன்னா as if இவன் ஒருபோதும் அடிமை இருந்ததே இல்லை. பிரியமானவர்களே, இயேசு இரத்தத்தால் நம்ம எல்லாம் கழுவப்படும் போது அந்த இயேசு இரத்தம் என்னுடைய சகல பாவங்களை நீக்கி சுத்தமாக்குது. என்னுடைய கடந்த காலம் இஸ் நோ மோர் ஆன் ரெக்கார்ட். என்னுடைய உங்களுடைய கடந்த காலம் இஸ் நோ மோர் ஆன் ரெக்கார்ட். மெய்யாகவே விடுதலை. இந்த சம்பவத்தை சொல்லும் போதெல்லாம் நான் ஒரு கதையை சொல்வேன். ஒரு முறை நான் முந்தைய கூட சொல்லியிருக்கலாம், பட் இட்ஸ் வொர்த் சேயிங் இட் அகெயின். ஒரு பிரபலமான ஒரு பிரசங்கியார் ஒரு பிரசங்கம் தயார் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பிரசங்கம் பண்ணாரா, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாங்க. சாத்தான் சொல்றான், ஏய் நீ பெரிய பிரசங்கியார நிற்கிற, உன்னுடைய சரித்திரம் எனக்கு தெரியும், இந்தா பாரு உன் சீட்டு. சின்ன வயசுல ஒவ்வொன்றா செஞ்ச ஒவ்வொரு காரியம் இருக்கு. இவனுக்கு இந்த பிரசங்கியாருக்கு ஒரு நேரம் திக்கில் அடிச்சு போச்சு. சீட்டை கூடு அப்படின்னாரு. அப்போ பக்கத்து அந்த காலத்தில் இங்கே தொட்டு எழுதுவாங்க, ஒரு ரெட் இங்க் பாட்டில் இருந்துச்சு, அதில் ஊற்றுனாரு. சீட்டை திருப்பி கொடுத்தாரு சாத்தான்ட்ட. இப்போ வாசி அப்படின்னாரு. ஏன்னா வாசிக்க முடியாது, ரெட் இங்க் ஊற்றிட்டியே அப்படின்னாரு. அதே மாதிரி தான் என்னுடைய கடந்த காலத்தை எல்லாவற்றையும் இயேசு இரத்தத்தால் மூடப்பட்டுச்சு. வாஷ் அவே பை த பிளட் ஆஃப் ஜீசஸ். பிரியமானவர்களே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கோ பாழாக்கும் கொள்ளை நோய்க்கோ தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் போவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை உற்றார் சுற்றார் நண்பர்களை அணுகாது. விசுவாசம் அறிக்கை செய்வோம். வாதை என் தெருவை அணுகாது. In the name of Jesus. கொரோனா வைரஸை என் ஊர்ல இருந்து விரட்டுகிறேன். இயேசு நாமத்துல கொரோனா வைரஸை என் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus. கொரோனா வைரஸை கட்டி இந்திய தேசத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். இயேசு நாமத்துல கொரோனா வைரஸின் வீரியத்தை கட்டி உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். இப்பொழுதும் ஜெப வேளை. திருமதி பிரேமா வாஷிங்டன் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். நீங்களே மருத்துவ பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், வெளிதேசத்தில் உள்ள உற்றார் சுற்றார் நண்பர்கள் எல்லாருக்கும் சேர்த்து பொதுவாக ஜெபம் பண்ணிருங்க. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, எத்தனையோ பேருக்கு இல்லாத சாக்கியத்தை இங்கே கூடி இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் நீ கொடுத்திருக்க தயவுக்காக உம்மை நோக்கி
நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் பழைய காலங்களில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உமது ஆலயத்துக்கு சென்று வசனத்தை கேட்டு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஆனால் இந்த லாக்டவுன் பீரியட்ல கர்த்தாவே, நீர் எங்களுக்கு ஒரு பெரிய சாக்கியத்தை கொடுத்திருக்கிறீரப்பா. ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் உங்கள் பாதபடியில எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த கருத்தோடு ஒருமித்த மனதோடு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கவும் தியானிக்கவும் உமது வசனத்தை கேட்கவும் கிருபை செய்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த 6 மாதங்களாக இந்த லாக்டவுன் பீரியட், இந்த 3 மாதங்களிலும் கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் இனஜன பந்துக்களையும் சகோதர சகோதரிகளையும் அப்பா, இந்த கூட்டத்தில் சேர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் காத்து பராமரித்து வழி நடத்தி இந்த கொள்ளை நோய்க்கும் பயத்துக்கும் எங்களை நீங்களாக்கி எங்களுக்கு நல்ல விசுவாசத்தை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகள் பாதை அணுகாது என்று நாங்கள் விசுவாசித்து இருப்பது போல நீர் இன்று வரை நீர் எங்களை நடத்தி வந்தீரப்பா. உமக்கு கோடா கோடி ஸ்தோத்ரா சுவாமி. இனி வரும் நாட்களிலும் கர்த்தாவே எங்களை காத்தருளும் அப்பா. எங்கள் யாவரையும் எங்கள் தேசத்திலும் உலகத்திலும் எல்லா நாடுகளிலும் பரவி வருகிற இந்த கொடிய கொள்ளை நோய் தாக்காதபடி, மேலும் அதிகமாக பரவாதபடி நீர் மக்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக உமது கிருபைக்காக, இரக்கத்திற்காக, பாதுகாப்பிற்காக வேண்டி நிற்கிறோம் ஆண்டவரே. உமது நாமம் மகிமைப்படும்படி நீர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. சரீர பலவீனத்தோடும் சுகவீனத்தோடும் இருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தின் தகப்பனே, குறிப்பாக இந்த நாட்களிலே பரவி வருகிற இந்த கொரோனா நோயிலிருந்து மருத்துவ பணி செய்பவர்களையும் செவிலியர்களையும் அரசாங்கத்தில் பணி செய்பவர்களையும் சுகாதாரத்துறையில் வேலை செய்பவர்களையும் தாக்காதபடிக்கு நீர் பார்த்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை ஒருமித்து நாங்கள் கேட்கும் ஜெபத்தை ஒரு மனதோடு இந்த நேரத்தில் கேட்கிற ஜெபத்தை நீர் கொள்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் காத்து வழி நடக்கும் அப்பா. அதே போல இந்த எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பணி செய்கிற மருத்துவர்களுக்காகவும் ஆண்டவரே செவிலியர்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு நீர் பூரண பாதுகாப்பை கொடுக்கும்படியாகவும் இந்த நோய் அவர்களை தாக்காதபடி காத்துக்கொள்ளும்படியாகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல தூர தேசத்திலும் ஆண்டவரே வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் இருக்கிற எங்கள் இனஜன பந்துக்கள் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய பாதுகாப்பை தாரும் அப்பா. அவரவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை நீர் செய்தரணும் சுவாமி. ஆண்டவரே தேவரீர் விசேஷமாக இந்த நாளில் ரேணுகாவுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய எத்தனை விசுவாசத்தோடு எத்தனை உறக்க சத்தத்தோடு இந்த மீட்டிங்கை நடத்தி வருகிறாள் அப்பா. நீர் அவளை கண்ணோக்கி பார்வை இந்த எடுக்கப்படுகிற ட்ரீட்மெண்ட்ல உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும் அப்பா. எந்த விதத்திலும் அவளுக்கு கஷ்டம் வராதபடி ஆண்டவரை இது பூரணமாக அவளுக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக இருக்கிறோம். ஆரோக்கியத்தை வரப்படுவேன் என்று சொல்லி இருக்கிறேன். சுகத்தை கட்டளையிடுவீர் என்று இந்த நேரத்தில் நாங்கள் எல்லோரும் ஒரு மனதோடு கேட்கிறோம் அப்பா. நீர் விசுவாசத்தோடு கேட்கிற ஜபத்துக்கு நீர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறீரப்பா. அது போல நீர் அவளை காத்து வழி நடத்தும். சுரேஷ் கூடையும் நீர் இருந்து நல்ல மன தைரியத்தையும் உற்சாகத்தையும் விசுவாசத்தையும் கொடுத்து இந்த பணியை உங்களுடைய பணியை அவர்கள் இன்னும் அதிகமாக ஊக்கமாக செய்ய நீர் கிருபை செய்யவும் அவர்களை ஆசீர்வதிக்கவும் அவர்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அங்கெங்கேயும் இருந்தாலும் வேறு இடத்தில் இருந்தாலும் ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்தவும் அவர்களுக்கு வேண்டிய மன சமாதானத்தையும் ஆண்டவரை நீர் தரவும் விசுவாசத்தை தரவும் வேண்டிக் கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார், பதிலளித்துக் கொண்டே இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் விசேஷமாக நான் 2-3 ஜபக்குறிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிற அன்புல பரம தகப்பனே, இந்த அருமையான நல்ல சாயங்காலங்களை தந்தார்க்கா ஸ்தோத்திரம் ஆண்டவர். லேட்டானாலும் ஆண்டவரே
ஆண்டவரே எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் கொடுத்து இந்த நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் நிற்க செய்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். ஒரு பலவீனங்கள் ஒரு சைடு எஃபெக்ட் என்னை தாக்காதவாறு ஆண்டவரே வேலி அடைத்து காட்டுக்கொண்டீரே, கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஆண்டவரே நீரே என் துதி, நீரே என் பெலன், என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று சங்கீதம் 18 சங்கீதக்காரன் சொல்றானே. பெலனாகிய கர்த்தாவே நீர் எங்களுக்கு பெலன் சுவாமி. ஒவ்வொருவரும் அந்த கூட்டத்தில் இருக்க ஒவ்வொரு முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் நீர் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நேரத்தில் நாங்கள் மாலாக்காக்கா எட்வின் அண்ணாக்கா வர்றோம் சுவாமி. டாக்டர் எட்வின் டாக்டர் மாலா தான் முதல்ல நம்ம ஜவக்குறிக்கில் இருக்கிறாங்க. டாக்டர் எட்வினுக்கு சுகவீனமாக இருக்கிறது சுவாமி. அவங்களுக்கு முழுவதுமாக எல்லா பேராமீட்டர்ஸ் நார்மல் ரிசல்ட் வரணும் சுவாமி. ஆண்டவர் ஆல் பேராமீட்டர்ஸ், சுகரா, பிபியா, ஆண்டவரே டெம்பரேச்சரா, காய்ச்சல் 97.5 98.6 அதுக்கு வரணும் ஆண்டவரே. அந்த லெவலுக்கு கொண்டு வர்றதுக்காக, அதான் நார்மல் லெவல், அதுக்கு நீங்க கொண்டு வர்றதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த காய்ச்சல் எல்லாம் அமைதிப்படுத்த உம்மாலே முடியும். இறையாதே, அமைதியா இரு. கடலுக்கும் காற்றுக்கும் கட்டளை கொடுத்த தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அந்த படகுல நீங்கள் தானே ஆண்டவர் இருக்கிறீங்க, நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. ஆனாலும் ஆண்டவர் நீர் சகலத்தையும் அறிந்த உமக்கு எல்லாம் தெரியும். என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவர். எங்கள் காலங்கள் எல்லாம் உமது கரத்தில் இருக்கிறது. எங்கள் சுவாசம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நாங்கள் எதுக்கும் பயப்பட தேவையே இல்லை சுவாமி. ஆண்டவரே அந்த குடும்பத்துக்கு நீர் பரிபூர்ண சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுங்க சுவாமி. எங்கள் வாய்கள் மகிழ்ச்சியினால் நினைப்பினாலும் நிறைய கிருபை செய்யுங்க. அதே போல விசேஷமாக வயதான பத்மாத்தையோட கூட இருந்து வழிநடத்துங்க சுவாமி. அவர்களோடு ஆண்டவரை நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டு உண்டு எழும்பி ஆண்டவரை கொளுத்த கன்றை போல் வளர கிருபை செய்யுங்க. உங்க நாமத்துக்கு பயந்த அந்த வயோதிமா அந்த தாயை நோக்கி பாருங்கப்பா. கரத்தில் வைத்துக்கொள்ளுங்க. கரத்தில் ஏந்திக்கிட்டு இருக்கீங்க தெரியுது. ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்பு வைப்பேன் என்று சொன்ன தேவன். இது எல்லாருக்கும் விசேஷமாக எட்வின் அண்ணனுக்கும் பத்மாத்தைக்கும் இதை இங்கே செய்யறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா விதமான பொல்லாத அந்தகார வல்லமைகள், 2 பேருக்கு சுகவீனத்தை கொடுத்த அந்தகார வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை கட்டி அப்புறப்படுத்துகிறேன். இந்த நேரத்தில் ஒரு சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. தொட்டு சுகமாக்குங்க. உமது கரம் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் இந்த நேரத்தில் அவங்க மேலே அமரட்டும். நத்தத்தில் அப்போலோ ஆஸ்பத்திரியில் ஆண்டவரே உங்களுடைய கரம் அமர்வதாக, அமர்ந்து சுகப்படுத்துவதாக, இந்த வல்லமை பாய்ந்து செல்வதாக. இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு சுகத்தை நாங்கள் கட்டவிழ்க்கிறோம் சுவாமி. சுகவீனத்தை கட்டி போடுகிறோம். காய்ச்சலை, இருமலை, நோயை எல்லாம் கட்டி போடுகிறோம் சுவாமி. உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் ஆண்டவரே. உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் ஆண்டவரே. இந்த விழாவில் குத்தப்பட்டது ஈட்டி எதுக்காக? நாங்கள் அந்த தழும்பால் சுகமானதுக்கு தான் ஆண்டவர். எல்லா இருமல் விழாவில் இருக்கிற அந்த சுவாச கோஷத்தில் இருக்கிற லங்ஸ்ல இருக்க எல்லா பிரச்சனையும் இயேசுநாமத்தை எடுத்துப்படுகிறேன். நம்முடைய ரத்தத்தை அங்கே தெளிக்கிறோம் சுவாமி. எங்களுக்காக பரிந்து பேசுகிற ரத்தம், குற்றமற்ற ரத்தம், மாசற்ற ரத்தம், எங்களுக்காக தெளிக்கப்படுகிற ரத்தத்துக்குள்ள நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த தெய்வீக ரத்த கூடாரத்தில் நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. நாங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டிய தேவையே இல்லையே. உலகத்தில் இருப்பவர்கள் எங்களில் இருப்பவர் பெரியவர். இந்த விசுவாசத்தை நீங்கள் அவங்களுக்கு தாங்க சுவாமி. விசுவாசத்தை தொடங்குறோம் முடிக்கிறோம் நீர் தான் ஆண்டவரே. ஐயோ காய்ச்சல் வந்துருச்சேன்னு நினைக்காம, இந்த காய்ச்சல் என்ன பயமாத்திரம், ஆண்டவர் எனக்கு பலன் தருவார், ஆண்டவருக்கு சுகம் தருவார். விசுவாசம் இளமை பிரகாசிக்க கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறோம் சுவாமி. ஜெயத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். We proclaim victory in the name of Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. கொடாகொடி ஸ்தோத்திரம் ஐயா. அதே போல டாக்டர் பிரபாகர் நவமணி அருமையான ஒரு மருத்துவர் ஆண்டவரே, வயசான மருத்துவர். அவருக்கு பரிபூர்ண சுகத்தை தான், கொரோனாவிலிருந்து விடுதலை தாங்க ஆண்டவரே. இன்னும் அதிக வருஷங்கள் உமக்காக உழைக்க, சாரி, உமக்காக சாட்சியாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. கிருபை செய்யுங்க. உங்களுடைய கிருபை மழையாக ஊற்றட்டும் சுவாமி. ஆசீர்வாத மழையை பெய்யப்படுவேன்னு சொன்னீங்க. இந்த நேரத்தில் கிருபை எங்களுக்கு தேவை சுவாமி. இந்த கிருபை எங்கள் மேல் பரிபூர்ணமாக இறங்கட்டும். விசேஷமாக நாங்கள் ஜெபம் பண்ண பத்மா அத்தை, டாக்டர் எட்வின், டாக்டர் மாலாவுக்கு ஆர்கனைசேஷன் செய்ய கேப்பபிலிட்டிஸ் வேணும். அதே போலவே டாக்டர் பிரபாகர் நவமணி, இவங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுடைய கிருபை அதிகம் தேவை சுவாமி. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எங்களுக்கு தேவை, இன்னும் தேவை. தாங்க சுவாமி. கூட இருந்து வழி நடத்துங்க. ஆற்றுங்க, தேற்றுங்க, கடத்தினால் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. எந்த அந்தகார வல்லமையும் மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல் இந்த குழுவை மேற்கொள்வதில்லை. இயேசுவின் நாமத்தினால பரிசுத்தாவின் வல்லமையால் we proclaim victory in the name of Jesus. ஆண்டவரே,
உலகத்தில் இருப்பவரும் எங்களில் இருப்பவர் பெரியவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், எல்லாருக்கும் இது அப்ளிகபிள். உலகத்தில் இருப்பவரும் எங்களில் இருப்பவர் பெரியவர். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துரின் சகல வல்லமை மேற்கொள்ளும் அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. கோடா கொடி ஸ்தோத்திரம். எதுவுமே எங்களை சேதப்படுத்துவதில்லை. இந்த டாக்டர் எட்வின், டாக்டர் மாலா குடும்பத்தை, டாக்டர் பத்மா வில்சனை சேதப்படுத்த, டாக்டர் பிரபாகர் ராமனை சேதப்படுத்துவது இல்லை என்று இயேசு நாமத்தினால் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். நம்முடைய ஆலயத்துக்கு நாங்கள் அபயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வழிநடத்துங்க. அற்புதம் நடந்தது என்ற செய்தியை நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. எல்லாம் ஸ்டெபிலைஸ் ஆக்கி கடன்னு ஸ்டெபிலைஸ் ஆகி வந்து கரெக்டான ஸ்தானத்தில் நிற்க கிருபை செய்யுங்க. சூரியனும் சந்திரனும் அதன் ஸ்தானத்தில் நின்றது. அதை செய்யறதுக்கு ஒரு நீ சிருஷ்டித்த மனுஷன், அதில் உள்ள ஃபேக்டர்ஸ் தான் நார்மல் எப்படி சிருஷ்டித்தீரோ அதே லெவல் நிற்க செய்ய வைக்கிறது பெரிய காரியமா? இல்லையே, லேசான காரியம்ப்பா. உமக்கு ரொம்ப லேசான காரியம் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்துது. நல்ல ஜெப வேளையில் உம்முடைய வல்லமை எங்கள் எல்லார் மேலே இறங்கினதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. பாடல் வேலையை ஆசீர்வதிச்சிங்க, செய்தியை ஆசீர்வதிச்சிங்க ஆண்டவரே. ஜெபங்களை ஆசீர்வதிக்கிறீங்க. கோடா கொடி ஸ்தோத்திரம். இந்த நல்ல வேலைக்கு எங்களுக்கு கொடுத்ததுக்கு பெரிய ஸ்லாக்கியம், இந்த பாதப்படில் அமர்ந்திருக்கிறது பெரிய பாக்கியம் ஆண்டவரே. கோடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. இயேசு மூலம் எங்கள் ஜெபங்களை ஏற்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் வல்லமை உண்டு இயேசுவின் ரத்தத்தால் என்ற பாடலை பாடி நம் கூட்டத்தை நிறைவு செய்வோம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. Hallelujah. Bye. ரொம்ப நன்றி. God bless you. ரொம்ப நன்றி. லேட்டா ஸ்டார்ட் பண்ணோம். அதுலயும் கொஞ்சம் லேட் ஆச்சு. பாட்டு கொஞ்சம் லேட் ஆச்சு. Thanks for bearing with us. ஆமா, thank you very much. Thank you. God bless you. உங்க ஜெபங்களுக்காக ஸ்தோத்திரம். உங்க எல்லா ஜெபங்களுக்காக ஸ்தோத்திரம். Thank you. We praise God for all your supportive prayers. அர்த்தப்பட்டு முடிச்சு எனக்கு அந்த நீ தந்தி உன் சமாதானம் தந்தின் உள்ளத்துல அப்படியே அப்படியே சரண்டர் ஆகி அவரோடு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படிதான் சமாதானத்தை கொடுத்துருக்காரு. எவ்வளவு நல்லவர் அவரு அப்படின்னு. சரிக்கா. கடவுள் அற்புதமான